இந்த கிராமத்துல உள்ள எல்லாரோட பேர்லயும் ராம் அல்லது கிருஷ்ணாங்கிற பேர் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுறாங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு, இந்த கிராமத்துல எதுக்காக இப்படி ஒரு பழக்கத்தை எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த கிராமத்தோட பேரு இத்ரிஷ்பூர். இந்த கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்துல பாரவுத் தாலுகாவில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இத்ரிஷ்பூர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஸ்ரீராம் மீது நம்பிக்கை மிகவும் ரொம்பவே வலுவா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் ராமர் மற்றும் ஸ்ரீ ஹரியின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் நாள்தோறும் ராமாயணம், பகவத்கீதை கதைகள் ஓதப்படுது. ராமர் எப்போதுமே இந்த கிராமத்துல வசிப்பது போல உணர்வதா இந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. ஆண்கள் அப்படின்னா ராம்லால், ரமேஸ்வர் அப்படின்னும், பெண்கள் அப்படின்னா ராம்ரதி, ராம்லதா அப்படின்னும் தங்களோட பெயர் கூட இறைவனோட பெயர் சேர்ப்பதில் பெருமை கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட வீட்லையும் நாள்தோறும் இறைவனுக்கு ஆரத்தி மற்றும் பிற சிறப்பு பூஜைகள் உட்பட பக்தி நடவடிக்கைகள்லையும் ஈடுபட்டு வராங்க. சொல்ல போனா முழு கிராமமுமே மணிக்கணக்கில் இறைவனை பிரார்த்திக்கிறாங்க. இத்ரிஷ்பூர் கிராமம் ராமரின் நகரம் அப்படின்னு கிராம மக்கள் சொல்றாங்க. இங்க உள்ள கிராம மக்கள் இறைவனிடம் அன்பு கடந்த பற்று வச்சிருக்காங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சைவம் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே அசைவம் அல்லது மது அருந்துவது கிடையாதுன்னு சொல்லப்படுது. இந்த கிராம மக்கள் அசைவ உணவை முற்றிலும் தவிர்த்து சைவ உணவை மட்டுமே கடைபிடிப்பது அவர்களோட பக்தியின் முக்கிய அம்சங்கள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல கிருஷ்ணா நதி ஓடுது. பாக்பத் கிராம பஞ்சாயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே எல்லா பக்கமுமே ராம் மற்றும் ஹரியின் பெயர்கள் காணப்படுது. இந்த கிராமத்துல யாருமே போதைப் பொருள் சாப்பிடுவது கிடையாதான். இது எல்லாத்துக்கும் மேல இந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு ராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கு. இந்த கிராமத்துல உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே பக்தியின் மதிப்புகள் வழங்கப்படுது. இதன் காரணமா இந்த கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ ராமரின் கிராமம் என்று அழைக்கப்படுது. 2009 மக்கள் கணக்கெடுப்பின்படி இங்க 1215 ஆண்களும் 989 பெண்களும் வசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது.